ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஒன்லி பிளான் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று வந்துச்சு. அது ட்ரை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதுபடி எல்லா நெட்வொர்க்கும் வாய்ஸ் காலுக்கும் எஸ்எம்எஸ்க்கும் திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு ட்ரையோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நாங்கள் என்னடா சொல்லி வச்சுருக்கோம், நீங்கள் என்னடா பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரை கேட்டிருக்காங்க. ரீசார்ஜ் பண்ண கஷ்டப்படுறவங்களுக்கு குறைஞ்ச விலையில் டேட்டா திட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க. ட்ராயோட இந்த அறிவிப்புக்கு அப்புறம் நெட்வொர்க்காரங்க விலையை குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனால் எல்லாமே காஸ்ட்லியான திட்டங்களாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு ட்ராய் கடுப்பாகி இன்னும் 7 நாளைக்குள்ளே இதுக்கான அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. மறுபடியும் ட்ராய் போட்ட உத்தரவுப்படி 1958 அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 458 அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தாங்க. ட்ராயோட இந்த உத்தரவுப்படி ஜியோ மறுபடியும் இந்த திட்டங்களை விலை குறைச்சிருக்காங்க. அதாவது 458 ரூபா திட்டத்தை 10 ரூபா குறைச்சி 448 ரூபா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 1958 அப்படின்னு அறிவிச்ச அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 210 ரூபா குறைச்சி 1748 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. 210 ரூபா விலை குறைச்சது இல்லாமல் 30 நாள் வேலிடிட்டியும் இதில் குறைஞ்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு 336 நாள் தான் கிடைக்கும். ஸோ ட்ராயோட இந்த உத்தரவுப்படி மற்ற 2 நெட்வொர்க்கும் விலையை குறைச்சி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.